فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் விருது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நிற்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவி இருக்கிறான் அவைகளை எடுத்தும் எவைகளை விட்டும் தடுத்து அதை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறான் அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே தன்னுடைய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதனை படைக்கப்பட்ட நோக்கம் படைத்த ரப்ப அல்லாஹுக்கு அவன் சிரம்பணிந்து அடிபணிந்து உலகத்திலே அவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எப்பொழுது மனிதன் அல்லாஹுடைய அடியான் என்பதை உணர்ந்து தன்னுடைய அடிமைத்துவத்தை தன்னுடைய வாழ்விலே வெளிக்காட்டுகிறானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவனாக மாறுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல ஒரு அடியான் அல்லாஹ்வின் பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அல்லாஹ் எங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தவனாக அவனுடைய வாழ்க்கையில் வாழ்வது அவன் மீது கட்டாயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பால் தன்னுடைய தேவையை உணர்ந்த ஒரு மனிதன் தான் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு மனிதன் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவன் என்பதை முதலாவதாக உணர வேண்டும். தான் உண்மையான அடியான் என்பதை அல்லாஹுக்கு வெளிப்படுத்துவதனுடைய மிக மிக முக்கியமான அந்தரங்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுவின் பால் நாங்கள் அனைவர்களும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மனித சமூகமே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹி வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். சூரா ஃபாத்திர் 15வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை விட்டும் யாரும் தேவையற்றவர்களாக வாழ முடியாது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பால் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் அடுத்தவர்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான், அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே சொல்லும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால ரப்பி இன்னி பிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எவைகளை நீ இறக்கி வைத்தாயோ, எந்தெந்த நலவுகளை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறாயோ அவைகளின் பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை சூரத்துல் கஸஸ் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான, அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் பால் நாங்கள் தேவையற்றவர்கள் என்று சொன்னவர்கள் யார்? உலகத்திலே இந்த பூமிக்கு மேலால் சொன்னவர்கள் அல்லாஹ்வை மறுத்த நிராகரித்த அந்த யகூதிகள். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானின் 181வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? லகத் சமி அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. அந்த யகூதிகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அவன் ஃபகீராக, ஏழையாக, அவன் எங்களின் பால் தேவையுள்ளவர்களாக இருக்கிறான், நாங்களோ பணக்காரர்களாக வசதியுள்ளவர்களாக இருக்கிறோம், தேவையற்றவர்களாக இருக்கிறோம் என்று யகூதிகள் தான் சொன்னார்கள்.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் பால் நிச்சயமாக நாங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் சொல்லுகிற நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அது மட்டுமல்ல, அல்லாஹு சமத், அவன் வேறு யாருடையும் தேவையற்றவனாக இருக்கிறான். யாருடைய உதவியும் அவனுக்கு அவசியம் இல்லை, யாருக்கும் அவனுக்கு உதவியாளர்கள் அவசியம் இல்லை, அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் எலிது வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை. எந்த பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற கடமை அந்த அல்லாஹுக்கு இல்லை. காரணம், அவன் யாருடைய பிள்ளையும் இல்லை. பிள்ளைகளுக்குரிய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டம் அவனுக்கு கிடையாது. காரணம், அவன் யாரையும் பெறவும் இல்லை. எனவே யாருடைய பிள்ளையும் அல்ல, யாருடைய தந்தையும் தந்தையாகவும் அல்லாஹு தஆலா இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படியாக இருந்தால் அந்த அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சம்பந்தம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தேவை நமக்கு இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது என்பதை நாங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அதாவது அல் ஃபக்ருல் ஹகீகி, உண்மையாக ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவனாக இருக்கிறான் என்பது என்ன தெரியுமா? தவாமுல் இஃப்திகார் இலல்லாஹி ஃபீ குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸுல் குதுஸிலே சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களுடைய முந்தினவர்கள் பிந்தினவர்கள், உங்களுடைய மனு வர்க்கத்தினர்கள் ஜின் வர்க்கத்தினர்கள், நீங்கள் அனைத்து பேர்களும் கானு அல அத்கா கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும், நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய தக்வா உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களே இல்லை என்ற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முன்னிலையில் முந்தினவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மனிதனாக உலகத்தில் யார் பிறக்க இருக்கிறானோ அதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஜின்களும் உங்களுடைய முந்தினவர்கள் பின்னர் அனைவர்களுமே கானு அல் அத்கா கல்பி ரஜுலின் வாஹிது மின்கும், எல்லோருடைய உள்ளமும் மிகப்பெரிய பக்தியாளன், மிகப்பெரிய தக்வா உள்ளவன், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் உள்ள பயபக்தி உள்ளவனுடைய உள்ளத்தை போன்று நீங்கள் அனைத்து பேர்களும் ஒட்டுமொத்தமாக நல்லவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ஆட்சியிலே, என்னுடைய அதிகாரத்திலே, என்னுடைய பதவியிலே, எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகளிலே ஒன்றும் ஒரு அணுவளவும் கூட மாட்டாது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அதே மாதிரி நீங்கள் அவ்வளக்கும் ஆகிரக்கும் வைன்சக்கும் வஜின்னக்கும், உங்கள் முந்தினவர்கள் பிந்தினவர்கள், உங்களுடைய மனு வர்க்கத்தினர் ஜின் வர்க்கத்தினர்கள் அனைவர்களுமே கானு அல் அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிது மின்கும், ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுமாக சேர்ந்து படைத்த ரப்புக்கு அநியாயம், அவனுக்கு மாறு செய்வது, அவனுடைய சட்டங்களுக்கு மாற்றம் செய்வது, மிக மோசமான போக்கிலியர்களாக, கெட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வர்களாக மாறிவிட்டாலும் கூட மா நகஸதாலிக மின் முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியிலோ அதிகாரத்திலோ ஒன்றுமே குறைவை ஏற்படுத்த மாட்டாது. அப்படியானால் அல்லாஹ் மனிதர்களாக எங்களின் பால் தேவையற்றவன் என்பதை அந்த ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 162 63வது வசனங்களை பின்வருமாறு அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய இபாதத்துக்கள், அதே மாதிரி நான் உயிர் வாழ்வது நான் மரணிப்பது அனைத்துமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான். நான் உயிர் வாழ்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்காகத்தான், நான் மரணிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்காகத்தான், என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்காகத்தான், என்னுடைய ஏனைய வணக்கங்கள், ஏனைய இதர வணக்கங்கள், என்னுடைய ஏனைய இபாதத்துகள், என்னுடைய ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், இன்னொரு எந்த வணக்கமாக இருந்தாலும் படைத்த ரப் அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செய்கிறேன். லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், அந்த படைத்த ரப்புக்கு இணை கிடையாது, ஈடு கிடையாது, அந்த அல்லாஹ் தனித்தவன், அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்றுதான் எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த நுசுக் என்பது அல் இனாயத்து பிஸ்ஸராயிர், அல்-இனாயத்து பிஸ்ஸராயிர், மனிதர்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வது, வ இஹ்ராஜு மா சிவல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல மினல் கல்ப், அல்லாஹ்வை தவிர உள்ளத்திலே வேறு ஒன்றுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படியானால் எங்களுடைய உள்ளங்களிலே
எங்களுடைய இபாதத்துகளிலே, எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பால் தேவை உள்ளவர்கள் என்ற அந்த யதார்த்தம் வெளிப்படுகிறதா என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் என்ன சொல்லுக, வஜ்ஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தக்பீரை கட்டிக்கொண்டு முதலாவது நாங்கள் உரைப்பது ஒரு பொய்யை. வஜ்ஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த், என்னுடைய நான் முகம் திரும்பி இருக்கிறேன் யாரன் பக்கம், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் பால் முகம் திருப்பி இருக்கிறேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள், நான் உயிர் வாழ்வது, நாம் மரணிப்பது அனைத்துமே அல்லாஹுக்காக வேண்டி என்று நாங்கள் சொல்லுகிறோமே அன்பான சகோதரர்களே, இது உண்மையான யதார்த்தம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதா என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். மனிதன் தொழும் பொழுதோ இபாதத்துகள் பண்ணும் பொழுதோ அல்லாஹு தாலாவை முன்னோக்கி அல்லாஹோடு நாங்கள் முனாஜாத் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதோ எங்களுடைய இபாதத்துகளுடைய அந்த அல்லாஹுடைய அடிமை என்ற வெளிப்பாடு, அல்லாஹ்வின் பால் நாங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பற்றி அப்படியான ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அல்லாஹ்வினுடைய தேவை எமக்கு அவசியம் என்பதை பற்றி நாங்கள் உண்மையாக அதை வரவழைத்துக் கொள்வதற்காக 2 விஷயங்கள் மிக கட்டாயமாக வேண்டும். முதலாவது, படைத்தரப்பு அல்லாஹுடைய அந்தஸ்தை, அவனுடைய மகிமையை, அவனுடைய சக்தியை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை பற்றி மனிதன் உள்ளத்திலே முதலாவதாக உணர வேண்டும், படிக்க வேண்டும், அறிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய தேவை எனக்கு இருக்கிறது என்பதை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, மனிதன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். படைத்தரப்பு அல்லாஹ் அற்பமாக என்னை படைத்திருக்கிறான், என்னுடைய பலவீனம் எப்படிப்பட்டது, என்னால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் புரிந்தே உணர்ந்து கொள்வானாக. அல்லாஹுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் அறிவது மட்டுமல்லாமல் மனிதன் தன்னுடைய பலவீனத்தையும் புரிந்து கொள்வானே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நான் தேவையுள்ளவராக இருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அறிவு எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறான், படைத்த ரப்பு அல்லாஹ்வை பற்றி மனிதன் எவ்வாறு தெரிந்து வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய சக்தியை பற்றி மனிதன் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறான், அல்லாஹுக்கு எந்த அந்தஸ்தை மனிதன் கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளையும் அவனுடைய சக்திகளையும் மனிதன் உண்மையான முறையில் அறிந்து கொள்வானால் அவன் அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவன் என்பதை மனிதன் புரிந்து கொள்வான். தன்னிடத்திலே பணம் இருக்கிறது, தன்னிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, தன்னிடத்தில் சக்தி இருக்கிறது, தன்னிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, இவையெல்லாம் வைத்துக் கொண்ட மனிதன் நினைக்கிறான், என்னை விட்டால் உலகத்தில் ஆள் கிடையாது, என்னை விட்டால் உலகத்திலே ஆள் கிடையாது, நான் நினைத்தது எல்லாம் உள்ளத்திலே அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று இந்த பலவீனமான மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி மனிதன் நினைப்பானால் அல்லாஹுடைய தேவையற்றவனாக உலகத்திலே மாறிவிடுகிறான். அல்லாஹுவின் பால் நான் தேவையுள்ளவன் என்பதை அவன் உணராமல் மறந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய முன்னிலையில் தான் பணிவானவன், இழிவானவன், அல்லாஹுடத்திலே முன்னிலையில் அற்பமானவன் என்பதை மனிதன் அவன் உணர்ந்து கொள்ளும் பட்சத்திலே தான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மனிதனுடைய தேவையுள்ளவன் என்பதை அவன் தேவையுள்ளவனாக மாறுகிறான். அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றி தெளிவு, அல்லாஹுடைய அந்தஸ்துகளை பற்றிய உணர்வு மனிதன் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, மனிதர்களே அல்லாஹ்வை மிக பயப்படுபவர்கள், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்பவர்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள், அல்லாஹுடைய சக்தியை பற்றி அறிந்தவர்கள், அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுபவர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. சூரா ஃபாத்திர் 28வது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகிறான். இதே மாதிரி சூரத்துல் இஸ்ரா 107, 108, 109 வசனங்கள் அல்லாஹ் பின்வருமாறு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ஆமினு பிஹி அவு லா துமினு, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு அல்லது அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ்விட்டால் விட்டு விடுங்கள், நம்பாமல் இருந்து விடுங்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுக, இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னால் வந்த அறிவு கொடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, இதா யுத்லா அலைஹிம் யஹிரூனல் அல்கானி சுஜ்ஜதா,
அவர்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலே ஓதி காண்பிக்கப்பட்டால், எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் அப்படியே சுஜூதிலே முகங்குப்புற விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய மகிமை, இவ்வளவு மகா சக்தி வாய்ந்தவன் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வயகூலூன சுப்ஹான ரப்பினா, எங்களுடைய ரப்பை நாங்கள் துதிக்குகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம் என்று அல்லாஹ்வை துதிப்பார்கள். இன்கான வஅது ரப்பினா லமஃஊலா, அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு நிச்சயமாக அது நிறைவேற்றப்படக்கூடியது, நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள். வயஹிர்ரூன லில் அத்கானி யப்கூன வயஸீதுஹும் குஷூஆ, அல்லாஹ்வை நினைத்து பயந்தவர்களாக சுஜூதிலே வருவார்கள். அவர்களுடைய உள்ளச்சம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் அன்பான சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வை பற்றி அவனுடைய சக்தி, அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், உலகத்தை படைத்தவன், வானத்தை படைத்திருக்கிறான். அல் குர்ஆனை எடுத்து புரட்டி பாருங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளும் சக்திகளும் அல்லாஹ் எவ்வாறெல்லாம் அல் குர்ஆன் இதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது, உணர்த்தி சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது, உணர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய சமூகம் அதை பற்றிய உணர்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் யாருக்கு வரும்? ஃபுதைல் இப்னு அயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அஅலமுன் நாஸி பில்லாஹி அஹ்வஃபும் மின்ஹு, அல்லாஹ்வை யார் அதிகமாக அல்லாஹ்வை பற்றி அறிகிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி அதிகமாக யாரெல்லாம் அறிகிறார்களோ, அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சக்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுவார்கள். ஏன்? அல்லாஹ்வை பற்றி முறையாக அறிந்திருந்தால், அல்லாஹ்வை எவ்வாறு சக்தியுள்ள என்பதை மற்றும் மனிதன் அறிந்து புரிந்திருந்தால் அவன் அல்லாஹ்வை மிக பயப்படுவான். ரஹபத்துல் அப்தி மினல்லாஹி அலா கத்ரி இல்மிஹி பில்லாஹ், ஒரு மனிதனுடைய அவன் அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய உள்ளச்சம் இருக்கும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக மாறுவான் என்பதை ஃபுதைல் இப்னு அயால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி ஹக்கீம் ஹாஃபில் இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அஸ்லுல் குஷூ அஸ்லுல் குஷூ, ஒரு மனிதனுடைய உண்மையான உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயப்பாடு, குஷூ எப்படி அல் ஹாசிலு ஃபில் கல்பி இன்னமா ஹுவ மின் மஅரிஃபத்தில்லாஹ், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குஷூ, உள்ளச்சம், பயபக்தி, தக்வா, உணர்வு இருக்கிறதே, இது அல்லாஹ்வை பற்றிய அறிவு மூலமாகத்தான் ஏற்படும் என்று இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றி பூரணமான அறிவு நமக்கு இல்லை, அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெளிவு இல்லை, அல் குர்ஆனை பற்றி நாங்கள் அதிகமாக படிக்கவில்லை, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் மனித சமூகம் உணரவில்லை. இதன் காரணமாக அல்லாஹ்வின் பால் நாங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை. அன்பான சகோதரர்களே, இதே மாதிரி அல்லாஹ் இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கான பில்லாஹி அரஃப ஃபஹுவ லஹு அக்ஷா, யார் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி தெளிவு பெறுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் காலையிலும் மாலையிலும் அதிகமான நேரங்கள் சிறு பிள்ளைகள் கூட மனநமிட்டிருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி எடுத்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ராவின் 255வது வசனத்தை எடுத்து அதனுடைய பொருளை மட்டும் வாசித்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வாறு சக்தியுள்ளவன் என்பதை அந்த ஆயத்துல் குர்சி உணர்த்துகிறது. ஆயத்துல் குர்சி எல்லா வீடுகளிலும் பரக்கத்துக்காக, பாதுகாப்புக்காக, இன்னொரு விடயங்களுக்காக, இன்னும் தகடுகளில் எழுதி வியாபார ஸ்தலங்களிலே அவர்களுடைய லாட்சுக்குள்ளே எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலே பரக்கத்து வர வேண்டும், அதன் மூலமாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அது முக்கியமான ஒரு ஆயத்து தான், பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான். அது முறையாக பயன்படுத்தப்படுமானால், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்த்திருக்கிறோம் சஹீஹான ஹதீஸ், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருந்த சதகா பொருட்கள் நாளுக்கு நாள் களவு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த கல்லனை பிடிக்க வேண்டும் என்று பல நாள் விழித்திருந்து முயற்சி செய்தார்கள். ஒரு நாள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்ட பொழுது அவர்கள் தப்ப முடியாத அந்த கல்லன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய இந்த பேராவலை அறிந்த அந்த கல்லன் செய்கிறான், என்னை இந்த களவிலிருந்து விட்டுவிடு, என்னை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்விடத்தை ஒப்படைத்து விடாதே, நான் ஒரு மார்க்க விஷயத்தை உனக்கு படித்து தருகிறேன் என்று சொல்லுகிறான். படித்துக் கொடுத்தான் ஆயத்துல் குர்சியை. இதை ஓதிவிட்டு படுக்க சென்றால் இப்லீஸுடைய தீண்டுதல்கள், ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் வரமாட்டாது என்று சொல்லிக் கொடுத்தான். அவர்கள் அதை படித்துக் கொண்டு விட்டு விட்டார்கள். நபி அவர்களிடத்திலே அந்த சம்பவம் சொல்லப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கள்ளன் யார் தெரியுமா? அவன் தான் இப்லீஸ். சதகக வஹுவ கது, அவன் உண்மையில் ஒரு பொய்யன், இப்லீஸ் பொய்யன்,
அந்த ஷைத்தான் பொய்யன், ஆனால் உனக்கு உண்மையை படித்து தந்திருக்கிறான் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அல் ஹய்யு அல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அந்த காலாகாலமும் இருக்கக்கூடியவன், அவன் நிலைத்திருக்கக்கூடியவன், அவனுக்கு அழிவோ முடிவோ மௌத்தோ ஒன்றுமே கிடையாது. லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அது மட்டுமல்ல, லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். மனிதர்களா, உலகத்திலே தெய்வம் என்று வணங்கப்பட்டவர்களை எடுத்து பாருங்கள். உலகத்திலே அவர்களுக்கு மனைவி, குடும்பம், பிள்ளை, கூட்டி, ஓய்வு, தூக்கம் இவ்வாறு எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அப்படி உள்ளவர்கள் இறைவனாக இருக்க முடியாது, ரப்பாக இருக்க முடியாது, அல்லாஹ்வாக இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். ஒரு கண் அசைவு, கண் அவ்வாறு இருந்த இருப்பிலேயே அவ்வாறு தூக்கம் அல்ல, ஆனால் கண் மூடிப்பட்டு விடுகிறது. காதிலே செவி மடுக்கிறோம், ஆனால் கண் அயர்ந்து கண் கொஞ்சம் பொத்திப்பட்டு விட்டது. அப்படி ஒரு சிறு தூக்கம் கூட அந்த அல்லாஹ்வுக்கு கிடையாது. வலா நோம், தூக்கம் என்பதே கிடையாது. அவன் ஹய்யு, அவன் கய்யூம், அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது, அல்லது தூக்கம் பெருதூக்கமும் கிடையாது. அது மட்டுமல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் உள்ளவைகள் அனைத்துமே அந்த அல்லாஹ்வுக்குரியதுதான். அந்த வானம் பூமியில் உள்ள அனைத்துமே அந்த அல்லாஹ்வுக்குரியவைகள் தான். பூமியிலே இன்றைக்கு சொத்துக்களுக்கு சண்டை நடக்கிறது. இது என்னுடையதா உன்னுடையதா? காணிகளுக்கு சண்டை நடக்கிறது, வீடுகளுக்கு சண்டை நடக்கிறது. சொத்து செல்வங்களுக்காக அடித்துக் கொண்டு காலங்காலமாக கோர்ட்ஸுகள், கச்சேரிகள் ஏறி மனிதர்கள் அதுக்காக வேண்டி பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து வீணடிக்கப்படுகிறது என்றால், இது அனைத்துக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே சிறுகாலம் வாழ வந்திருக்கிறோம். ஆனால் இது அனைத்துக்கும் உரியவன் அந்த படைத்த ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு தான் வானத்திலே பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே யாராவது பரிந்து பேசுவதற்கு யார் பேசுவார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சமீபத்திலே சென்று பரிந்து பேசுவர்கள் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு பெரிய மகா வல்லமை உள்ளவன், அவ்வளவு சக்தி உள்ளவன், அவ்வளவு பெரிய சக்தியுள்ள படைத்தரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் பின்னால் இருப்ப அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை விட மிகப்பெரிய அறிவாளி யாருமே கிடையாது. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கிறதே, அதை யாராலும் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடியாது. இல்லா மாஷா. அல்லாஹ் நாடினவைகளை மட்டும்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கல்விமானாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கிறதே அது அனைத்தை விட மிக மேலானது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல, ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். உலகத்தில் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் அல் குர்ஆனிலே, அதை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறான்? உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிந்தவருக்கு மேலால் ஒரு மிகப்பெரிய அறிவாளி மேலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த அல்லாஹ்வுடைய அறிவோடு உலகத்தில் யாரும் மட்டுப்பட முடியாது. அல்லாஹ் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்வது என்ன? வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான், உங்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும், அவர்களுக்கு மேலும் கீழும், அவர்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடியதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அறிவுக்கு யாரும் உலகத்தில் மிகை கிடையாது. அது மட்டுமல்ல, இல்லா மாஷா, அல்லாஹ் நாடினவர்களுக்கு நாடியதை கற்றுக் கொடுக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கு மேலால் உரிய அறிவு படைத்தரப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வஸ்ஸஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது இந்த வானம் பூமியை விட மிக விசாலமானது. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அந்த இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. வஹுல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவன், கண்ணியமானவன் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய சக்திகள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை மனிதன் கட்டாயமாக படித்துக் கொள்வானே. ஆனால் அல்லாஹ்வின் பால் நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நான் அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவன் கஷ்டத்திலே மாட்டிக்கொள்வான். அல்லாஹ்வை மறந்தவனாக உலகத்திலே மனிதன் வாழ ஆரம்பித்து விடுகிறான். இரண்டாவது விடயம்,
அல்லாஹ்வின் பால் தேவை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இரண்டாவதாக மனிதன் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு சக்தியற்றவன், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இரத்தோட்டம், இரத்த கொதிப்புகள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவிகள் அனைத்தும் எனக்கு ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது. ஒரு அளவு இருக்கிறது. என்னுடைய சக்திக்கு ஒரு அளவு இருக்கிறது. என்னுடைய சிந்தனைக்கு ஒரு அளவு இருக்கிறது. என்னால் என்னுடைய பணத்தால், என்னுடைய சொத்தால், என்னுடைய செல்வாக்கால் செய்வதற்கு ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு அங்கால் அவன் மனிதனால் போக முடியாது. அன்பாசர்களே, இந்த மனிதன் இந்த பலவீனத்தை அறிந்து கொள்வானால் நிச்சயமாக உலகத்திலே அல்லாஹ்வின் பால் நான் தேவையுள்ளவன், அல்லாஹுடைய தேவை இல்லாமல், அல்லாஹுடைய உதவி இல்லாமல், அவனின் பால் நெருங்காமல் உலகத்தின் வாழ்க்கையை நடத்த முடியாது என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தாரிக் 5வது வசனத்தில் இருந்து 10 வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபல்யன்துரில் இன்சான், மனித சமூகமே நீ பார், மிம்ம குலிக, உன்னை எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறது, மனித சமூகமே உன்னை எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ சிந்தி, நீ பாரு என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு சொல்லுகிறான். குலிக மிம்மா இன்தாஃபிக், குதித்து பாயும் ஒரு தண்ணீர் சொட்டிலிருந்து உன்னை நாங்கள் படைத்திருக்கிறோம். ஒரு தண்ணீர் சொட்டிலிருந்து, நுத்துவா என்று சொல்லக்கூடிய அந்த நீர் சொட்டிலிருந்து தான் மனித சமூகமே உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப், ஆணுடைய முள்ளந்தண்டுக்கும் பெண்ணுடைய விலாலம்புக்கும் இடையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தண்ணீர் சொட்டிலிருந்து தான் மனித சமூகமே உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். நீ இதனை சிந்தித்து பார், நீ பார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைக்கும் பொழுது மனிதர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் பலவீனமாக தாயுடைய கற்பிலிருந்து அது சதைப்பிண்டமாக, நுத்துபாவாக, இரத்த கட்டியாக, சதைப்பிண்டமாக இருந்து உயிர் கொடுத்து உலகத்துக்கு வந்து இன்றைக்கு பெரிய மனிதர்களாக, நாட்டை ஆளுபவர்களாக, ஆட்சியாளர்களாக, செல்வாக்குள்ளவர்களாக, பெரிய பணம் படைத்தவர்களாக எல்லாம் உலகத்திலே வாழுகிறார்களே, இவர்களுடைய ஆரம்பமும் எங்களுடைய ஆரம்பமும் ஒன்றேதான். குடிசையில் வாழ்வனுடைய ஆரம்பமும் ஒன்றுதான், வசதி படைத்தவனுடைய ஆரம்பமும் ஒன்றுதான், அவருடைய முடிவும் ஒன்றுதான், கடைசியும் ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப், ஒரு ஆணுடைய முள்ளந்தண்டு பெண்ணுடைய விலாலம்புக்கு இடையிலிருந்து வறண்ட ஒரு தண்ணீர் சொட்டிலிருந்து தான் மனிதர்களை நாங்கள் உங்களை படைத்தோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், அப்படிப்பட்ட அந்த ரப்பு உங்கள் அனைவர்களையும், உலகத்திலே பெரிய கொடிகட்டி பறந்தவர்கள், உலகத்தை ஆண்டவர்கள், முழு உலகத்தையும் ஆண்டவர்கள், உலகத்தை ஆட்சியவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், ஆது சமூக கூட்டத்தினர்கள், பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், கல்லு மலைகளை எல்லாம் தன்னுடைய விரல்களினால் குடைந்து எடுக்கக்கூடிய அந்த சமூகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எப்படி அளித்தான், ஒரு அஃபிய சத்தம், காது வெடித்து செத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அடிகலண்ட ஈச்சம்பழங்கள் போல, வெட்டப்பட்ட ஈத்தம்பரங்கள் போல தடதரன் அப்படியே கீழே விழுந்தார்கள். என்ன நடந்தது? படைத்த ரப்பு அல்லாஹ்வோடு போட்டி போட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களோடு போட்டி போட்டார்கள், அல்லாஹ்வுடைய சக்தியோடு எங்களுடைய சக்தி மிகைத்தது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அப்படி அழித்து விட்டான். உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள், பெரிய வல்லரசுகள், பெரிய ஆட்சியாளர்களுடைய முடிவு என்னவானது? உலகத்தில் அற்பமாக செத்து மடிந்தார்கள். இதுதான் என்னுடைய உங்களுடைய முடிவு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உலகத்தை உங்களுடைய படைகோலத்தின் ஆரம்பம் இதுதான். ஆனால் உங்கள் அனைவர்களையும் மறுமையில் ஒன்று சேர்ப்பதற்கும் அந்த அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் அந்த மறுமை நாளிலே யௌம துபுலஸ் ஸராயிர், உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மமான எல்லா விஷயங்களும், மறைவான விஷயங்களும், இரகசியங்கள், பரகசியங்கள், இருட்டடிப்புகள், யாருக்கும் தெரியாமல் செய்தோம் என்று நினைத்து மார்பு தட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய இரகசியங்கள் எல்லாம் வெளியாக்கக்கூடிய மர்மங்கள் வெளியாகும் நாளிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாசிர், உலகத்தில் அவனுக்கு என்ன படைகள் எல்லாம் இருந்தது, எத்தனை அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு, வா என்றால் முழு உலகம் அவருக்கு காலுக்கு கீழால் வரும், போ என்றால் முழு உலகமும் சென்று அவனுக்காக வேண்டி பாடுபடும் முயற்சியும் அவர்களுக்காக போராடும் என்றிருந்தால், அப்படி இருந்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு உதவியாளர்கள் யாருமே கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது, அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை மீட்டி எடுப்பது அல்லாஹ்வுக்கு அற்பமான விஷயம். ஆனால் ஃபமா லஹு மின் குவ்வா, மறுமையிலே எந்த உதவியும் யாருக்கும் அவர்களுக்கு இருக்காது. யாரும் ஒரு அணுவளவின் ஒருவனுடைய உதவி கூட கிடைக்க மாட்டாது. வலா நாசிர், உதவி புரியவர்களும் இருக்க மாட்டார்கள். உதவி அவர்களுக்கு சக்தியும் இல்லை, உதவியாளர்களும் இல்லை. அப்படி மனிதர்கள் தனித்து போய் விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நானும்
நீங்களும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் தேவையுள்ளவர்களை உணர்ந்து வாழ வேண்டும். இது எங்களுடைய ஐங்கால தொழுகைகள், எங்களுடைய தொழுகைகள் சுன்னத்தால் நஃபிலான தொழுகைகள் கூட இது எங்களுக்கு உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே ஒரு அடியான் வந்து தக்பீர் கட்டுகிறான், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டி அவனுடைய பேச்சை நிறுத்தி விடுகிறான், வியாபாரத்தை பற்றி சிந்தனை நிறுத்தி விடுகிறான், அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக அவன் திசை திரும்பி நிற்கிறான் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய தலையை குனித்து அவன் ருக்கு செய்கிறான். யாருக்காக? அந்த படைத்த ரப் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசி, அல்லாஹ்வை நம்பி அந்த மோமின் அவன் ருக்குவிலே போகொண்டு சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லுகிறான். சுப்ஹான ரப்பியல் அதீம், என்னுடைய நாயனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? மிக மேலானவன், உயர்வானவன், கண்ணியமானவன், அவன் சிறப்பு மிக்கவன் என்று அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறான். சுஜூதிலே கொண்டு போய் தலையை கீழே குத்துகிறான் என்றால் இந்த கண்ணியமான தலை, கண்ணியமான நெத்தி கொண்டு போய் நிலத்திலே மண்ணிலே கொண்டு போய் வைக்கிறான் என்றால் யாருக்காக வைக்கிறான்? எதற்காக வைக்கிறான்? ஏன் வைக்கிறான் என்பதை சற்று சிந்தனை பாருங்கள். அங்க என்ன சொல்லுகிறான்? சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்வான என்னுடைய நாயனை நான் துதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்கு சுஜூதிலே அவன் தலையை வைத்துக் கொண்டு சொல்லுகிறான் என்றால் அந்த படைத்த ரப்பு அல்லாஹ்வின் பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், உனக்காக நான் என்னுடைய உடம்பை வளைக்கிறேன், ருக்கு செய்கிறேன், உனக்காக நான் சிரம் பண்ணுகிறேன், என்னுடைய நெத்தியை நான் நிலத்திலே குத்துகிறேன் என்று கொண்டு போய் ஒரு அடியான் உண்மையான விசுவாசி நிலத்திலே சுஜூத் செய்கிறேன் என்றால் அந்த வலுப்பமான அந்த உயர்வான கண்ணியமான படைத்த ரப்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சிரம் பண்ணுகிறேன் என்பதை அந்த மனிதன் அங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறான். நாங்கள் அதே மூலம் எங்களுடைய உள்ளத்திலே உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல அன்பானவர்களே, நாளை மறுமையில் அந்த உதவியாளர்கள் இல்லாத மிக பயங்கரமான கஷ்டத்துக்கு உதவியாளர்கள் இல்லாத எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட எங்களை விட்டு ஒதுங்கி ஓடக்கூடிய அந்த பயங்கரமான நாளையிலே அந்த இந்த ஹுஷு, அல்லாஹ்வுடைய உள்ளச்சம், பயபக்தி, தக்வா, அல்லாஹ்வுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உலகத்திலே மனிதன் உணர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த ஹதீஸ்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அதை உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அனைவர்களும் ஆக்கருவனாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தேவை நம் அனைவர்களுக்கும் எதற்காக அவனுடைய தேவை இருக்கிறது என்றால், உலகத்திலே மனிதர்களுடைய எல்லா விஷயங்களையும் கர்மங்களையும் அல்லாஹ் தான் நிறைவேற்றி தருகிறான் என்ற நம்பிக்கை மனிதத்தை உள்ளத்திலே வந்துவிட்டால் நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் அற்பமானவர்கள், எந்த தேவையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுத்தான். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய காலிலே அணியக்கூடிய பாதரட்சை செருப்பு அது அறுந்து விட்டாலும், காலிலே போடுற செருப்பு அறுந்து விட்டாலும் அதை படைத்த ரப்பு அல்லாஹ்விடத்திலே கேளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹாப மன் இஸ்தகார மா நதிம மன் இஸ்தஷார். யார் எந்த ஒரு பிரச்சனையை ஒரு வேலையை செய்ய போகிறானா, நல்ல கர்மமாக இருக்கலாம், உலகத்தினுடைய கர்மமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா கேட்கக்கூடிய பண்பாடு ஈமான் உள்ள சமூகத்திலே வர வேண்டும், முஸ்லிம்களிடத்தை வர வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்கிறான். தன்னுடைய பணிவை சொல்லி, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, தன்னுடைய வருத்தத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய பண்பாடு மனிதத்திலே வர வேண்டும். எப்பொழுது அல்லாஹ்வின் பால் நாங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுது மனிதன் அல்லாஹ்விடத்தை கையேந்த வேண்டும். அவன் பிரார்த்திக்கிறான், துஆ செய்கிறான், அனைத்தையும் அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்து விடுகிறான். அப்பொழுது அவன் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறான். இந்த விசுவாசிகளும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுள்ளவர்கள் அவர்கள் மன நிம்மதியாக இருக்கிறார்கள். காரணம், எந்தொன்றையும் படைத்த ரப்பிடத்திலே சாட்டி விட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்து விட்டிருக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு விசுவாசியுடைய செயல்பாடுகளை பார்த்தால் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான்.
அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகிறான், அவனுக்கு கஷ்டங்கள், நோய்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்துவிட்டால் அவன் பொறுமை செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தை பொறுமை செய்து அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்கிறான். இதுதான் இந்த விசுவாசிகளுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியம். அந்த ஈமானுடைய பாக்கியம், அந்த உணர்வு, அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கிறதே, இன்பம் இருக்கிறதே, அந்த விசுவாசிகளை தவிர வேறு யாராலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ்வுடைய ஒத்தாசைகள், அல்லாஹ் மனிதனுக்கு எல்லா விஷயங்களை கர்மங்களையும் லேசாக்கி கொடுக்கும் பொழுதோ அவன் அதை உணர்ந்து நிம்மதியாக இருக்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு உலகத்தை மனிதன் வாழ்க்கை நடத்தும் பொழுதோ அவன் நிம்மதியாக இருக்கிறான். சொத்துக்களும் செல்வங்களும் இருப்பதன் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் நிம்மதி கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருந்தால் நிம்மதி அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்திலே எப்படியும் வாழலாம், எப்படியும் உலகத்தை அவன் வாழ்க்கை நடத்திவிட்டு போய்விடலாம். ஆனால் இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. சூரத் மரியமிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது 93வது வசனத்தின் இந்த தொடர் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய வானங்கள், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் அனைத்து பேர்களும் அந்த ரஹ்மானிடத்திலே அடிமைகளாக மீளுவார்கள், அடிமைகளாக திரும்பி வருவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் திரும்பி வருவார்கள். அவர்கள் அடிமைகளாக தலகுனிந்தவர்களாக வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, லகத் அஹ்சாஹும் வ அத்தஹும் அத்தா. அவர்கள் எத்தனை பேர்கள் என்று அல்லாஹ் கணக்கிட்டிருக்கிறான். அவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. உலகத்திலே படைபட்டாளங்களோடு, பெரிய செல்வாக்கோடு, பெரிய அந்தஸ்தோடு உலகத்தில் இருந்தாலும் கூட கியாமத் நாளிலே அனைத்து பேர்களும் தனியாகவே அல்லாஹ்விடத்தில் திரும்பி வருவார்கள். அவருக்கு உதவியாளர் கிடையாது, அவர்களுக்கு உதவியாளர்கள் கிடையாது, அவர்களுடைய செல்வாக்கிலே அவர்களுடைய கீழே இருந்த மக்கள் யாருமே கிடையாது. எல்லோரும் தனித்தனியாகத்தான் அல்லாஹ்விடத்தில் திரும்பி வருவார்கள். என்னுடைய உங்களுடைய நிலை இப்படித்தான். எனவே உலகத்திலே மனிதன் பல வசதியோடு செல்வாக்கோடு வாழலாம். ஆனால் பரணித்து அல்லாஹ்வை சந்திக்க போற நேரத்தில் நானும் நீங்களும் எவ்வாறு தனியாக போயிருக்கிறோமோ நாங்கள் நிச்சயமாக அனைவர்களும் தனிமையாகத்தான் வருவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த நேரத்திலே எங்களுக்கு எது பிரயோஜனம் செய்யும் என்றால், யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மறுமையிலே உலகத்திலே மனிதனுடைய சொத்து செல்வங்கள், ஆண் பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் உதவுவார்கள் என்றால் அந்த மறுமை நாளிலே ஒன்றுமே பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. ஆனால் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈரேற்றமான உள்ளத்தோடு அல்லாஹ்வுடைய தேவை வேண்டும் என்று உலகத்திலே உணர்ந்து நல்லபடி வாழ்ந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்களை தவிர வேறு யாருக்கும் அவைகள் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே உலகத்திலே அல்லாஹ்வின் பால் தேவை உள்ளவர்களாக ஒவ்வொரு செகண்டும் கண்மூடி திறக்கும் நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவுள்ளவர்களாக அல்லாஹ்விடத்தில் எல்லா தேவைகளையும், எல்லா வணக்க வழிபாடுகள், பிரார்த்தனைகள், இபாதத்துகள், வணக்கங்கள் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காகவே செய்யக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹால் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹல் அலீமல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.